அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வருங்கால முதல்வரே வருக வருக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரிரு சில நாட்களுக்கு முன்னே தான் பார்த்திங்கன்னா பிஜேபி கட்சியில் மாநில தலைவர், தமிழகத்தில் மாநில தலைவர் மாற்றப்பட்டார். அப்போ மாற்றப்படும்போது முன்னாள் அதிமுக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் இப்போ பிஜேபியில் இணைஞ்சிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா இப்போ தமிழகத்தில் பிஜேபி மாநில தலைவராக போட்டிருக்காங்க. அப்போ பொறுப்பு போடும்போது அவர் பாருங்க சேட்டை, அவர் ஏற்கனவே பயங்கர சேட்டை. ஏன்னா பார்த்திங்கன்னா வைரமுத்துவை கொல்லணும்னு சொன்னவர், அவரை கொல்லணும்னு சொன்னவர், பாசிச பிடியில் மிக தீவிரமாக இருப்பவர். நீங்கள் இருங்க, உங்களை எதே பாவம் புண்ணியம் பார்த்து, இதே முன்னாள் அதிமுக கட்சியில் இருந்ததால் இதே பாவம் புண்ணியம் பார்த்து பிஜேபி மாநில தலைவராக போட்டிருக்காங்க, ரைட்டு. அதுக்குள்ளே முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டால் எப்படி ஆகிறது சொல்லுங்கள்? வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள்லாம் அவருக்கு ஆதரவாக இருப்பாங்க இல்லையா, அந்த தொண்டர்கள்லாம் உசுப்பேற்றி ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்து போஸ்டர் அடித்து அங்கே ஒட்டியிருக்காங்க. இப்போ பிஜேபியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் பிஜேபியை கொண்டாந்ததுக்கே பார்த்திங்கன்னா அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொய் புரட்டு சொன்னாலும் அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஏதோ ஓரிரு சில இடங்களில் பிஜேபி வளர காரணமாக இருந்தவரே இவங்க 2 பேர் தான். ஆனால் அந்த நயினார் நாகேந்திரன்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் நயினார் நாகேந்திரன் பிஜேபியில் இருக்கிறாருன்னு தெரியும். அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அந்த நயினார் நாகேந்திரன் இருந்தார். அப்போ தெரியும் நயினார் நாகேந்திரனை. இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களே பார்த்திங்கன்னா வருங்கால முதல்வர் அப்படின்னு போடல. ஏன்னா முதல்வர் கனவுலாம் இருந்துச்சு ஆட்டுக்குட்டிக்கு, இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் போடல. இந்த நயினார் நாகேந்திரன் இப்போ தான் 1 மாத காலம் கூட ஆகலை, ஏன் இன்னும் கேட்கணும் ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கனவு காண்றாருங்க முதலமைச்சர் பதவிக்கு. வா, புதுசாக கட்சி தொடங்கின விஜய் அவர்களும் கனவு காண்றாரு முதலமைச்சருக்கு. ஏற்கனவே 10 வருஷமாக நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. இப்படி வரவங்க எல்லாமே முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டா, ஏற்கனவே இங்கே நிரந்தரமாக 2 கட்சி முதல்வராக இருக்குது, அவங்க என்னவே பண்ணுறது? என்ன காலக்கூட